ஆமை வந்து ஏன் ஜெயிக்குது, அந்த டர்டைல் வந்து என்ன ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜில 4 சி சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சி என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். ஆமையும் முயலும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, முயல் வந்து நல்ல வேகமாக ஓடக்கூடிய உயிரினம். ஆனா ஆமை வந்து மெதுவா போகக்கூடியதுதான். ஆனா அது வந்து முயல பத்தி கொஞ்சம் கூட அது கவனிச்சுக்கிறாது. அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹை லெவல்ல இருக்கும் எப்பயுமே ஆமை. நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நான் மூவ் பண்ணிக்கிட்டே வருவேன் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். அதே நேரம் கான்சென்ட்ரேஷன். நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க, நம்மளுக்கு முன்னாடி ஓடுறவங்க, நம்மளுக்கு சைடுல இருக்கிறவங்க, அத பத்தின அந்த சிந்தனை வந்து ஆமைகிட்ட இருக்காது. நம்ம என்ன நோக்கத்துக்காக போறோமோ அந்த சிந்தனை மட்டும் தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சி அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். செகண்ட் சி என்னன்னா கான்சென்ட்ரேஷன். அதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை. 3வது சி என்னன்னா கண்டினியூஸ் எஃபர்ட். முயல் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அதோடைய ஆணவத்திலையும் கர்வத்திலையும் எடுத்து அது வந்து அந்த எல்லைக்கோட்டை தாண்ட முடியாம ஓய்ந்து போயிடும். ஆனா ஆமை அப்படி கிடையாது. கண்டினியூஸ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசி ஒரு விஷயம் அது வந்து முயல்கிட்ட இல்லாத ஒரு குணம், ஆமைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம். என்ன குணம்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி என்னன்னா ஒரு நிலைத்த பிஹேவியர். ஒரு வேலையை செய்யறோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா தொடர்ந்து செஞ்சாதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் உங்களுக்கு புலப்படும். உங்களுடைய அனுபவம் இருக்கும். அறிவு பெரிதா, அனுபவம் பெரிதா அப்படின்னு பார்த்தா அனுபவம் தான் பெருசு. அறிவு வந்து கம்மிதான். ஆனா அந்த அறிவை உணரணும், அனுபவத்தை அடையணும் அப்படின்னா அறிவும் அனுபவம் சேர்ந்து கிடைக்கும் பொழுது உங்களுடைய லெவல் வந்து ஹை லெவல்ல போகும். அப்ப ஆமையோடைய பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டர்டைல் தான். இந்த டர்டைல் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கன்சிஸ்டன்சி எஃபர்ட், கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நீங்க